வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். ஜனநாயகன் படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு, தெரியுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே ஆன்லைனில் வந்தப்போவே 1,50,00,000 பேர் பார்த்துட்டாங்க. இப்போது பாக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் 1,50,00,000 பேர் போக பாக்கி 6,00,00,000 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 7,00,00,000 பேர்னு வச்சுக்கோங்க. 1,50,00,000 போக 5,50,00,000 பேர். இப்போ எப்படியும் 4,00,00,000 பேருக்கு மேலே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் 2 நாளில். அநேகமாக இன்றைக்குள்ளார நாளைக்குள்ளார மொத்தம் 6,00,00,000 பேர் 7,00,00,000 பேரும் பார்த்துருவாங்க. பார்க்கலன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்க்கலன்னா நீங்கள் ஒரு மாபெரும் தவறை செய்ய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இப்போ இது அவர் சிஎம், நம்ம சிஎம்னு வருது வாயில், நம்ம விஜய் இருக்கார். அவர் நடித்த கடைசி திரைப்படம் தான். இனிமேல் நீங்கள் ஸ்க்ரீனில் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் போய் பார்த்துருங்க. நான் பார்ப்பேன்டா, நாளைக்கு கூட பார்ப்பேன் அண்ணன் படத்தை. என்ன, எனக்கு தம்பி தான் இருந்தாலும் ஒரு பொசிஷனில் இருக்கார், மரியாதை நீ போடா, நீ பேசாத வந்துட்டார் விளக்கம் சொல்கிறதுக்கு. நான் பார்த்துக்கிறேன் விடு, நீ ஏன் கவலைப்படுற அதை பற்றி. நான் அப்படி இருக்கு மக்களே. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. எப்படியும் 5,50,00,000 பேர்த்தில் எப்படி வச்சுக்கிட்டாலும் நீங்கள் எப்படி 4,50,00,000 பேர் மேலே 4,45,00,000 பேர் பக்கம் பார்த்துட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 1,00,00,000 பேர் 1,25,00,000 பேர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அதில் ஒருத்தராக நீங்கள் இருக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் போய் பார்த்துருங்க. பார்க்கலனாக்கா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த மிக பெரும் தவறு. இப்போது இந்த ஜனநாயக படம் படுபயங்கரமான வெற்றி படம். ஏசிடி கொடுத்துருக்காங்க, யூசிடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. அதாவது அதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் விமர்சனம்லாம் தேவையில்லாமல் பண்ணக்கூடாதுங்க. அந்த படத்துக்கு இப்போ அண்ணன் கடைசி படம்னு தெரிஞ்சு அதுக்கு ஏசிடி கொடுத்துருக்காங்கன்னா அவனை என்ன பண்ணலாம் அவங்கள? அப்போது தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் கடைசியாக இருக்கக்கூடிய படம், அவர் இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. அவர் கடைசியாக நடித்த இந்த படத்துக்கு ஏசிடி கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனை மண்டையில் கொஞ்சம் கூட இல்லை. பார்த்தீங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்க அது. ஒன்றிய அரசு வேணும்னே தமிழ்நாட்டை எப்பயுமே வஞ்சிக்குதுங்க. அதுவும் அந்த ஜனநாயக விஷயத்தில் படுபயங்கரம் வஞ்சிக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எத்தனை பல 1,000 கோடி ரூபாய் சம்பாரித்து கொடுத்துருச்சு இந்த படம். எவ்வளோ பேர், 4,50,00,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. ஒரு டிக்கெட்டு கிட்டத்தட்ட 7,000 ரூபாயாம். 7,000 ரூபா வரைக்கும் விற்றுருக்குங்கிறாங்க. இப்போ 2,000 ரூபாய்க்குள்ள டிக்கெட் இல்லை. அதாவது 150 ரூபா தான் டிக்கெட்டோட விலை. 200 250 250 ரூபாய்க்கும் இதில் விற்கிறாங்க. இதில் நம்ம தியேட்டரில் விற்கிறாங்க. அதையும் தாண்டி 2,000 ரூபா, மினிமம் 2,000 ரூபா. 1,000 ரூபாயா இருந்தது, அப்புறம் மாறிடுச்சு. ஆனால் இப்போ நாளைக்கு ஷோக்கு டிக்கெட் கிடைக்கிதா, எத்தனை ஆயிரத்துக்கு போகுதுன்னு தெரியல. கடைசியாக 2,000 அப்புறம் 3,000 அப்புறம் 7,000 ஒருத்தர் மட்டும் 7,000 சொன்னார். எந்தளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளோ ரூபா கொடுத்து படம் வாங்கி பார்க்குற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு பத்தாது. நம்ம ஏதோ அந்த இதில் நம்ம ஏதோ ஓடிடியில் ஏதோ இருந்துச்சுனாக்கா, திரும்பி இதில் அந்த ஆன்லைனில் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்துருவேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் உங்களை 7,50,00,000 பேரையும் 7,00,00,000 பேரையும் பார்க்க சொல்கிறேன். நானே பார்க்காம இருப்பேனா அண்ணன் படத்தை? அதனால் நான் பார்த்துருவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது படுபயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா, காவேரி டேமை நிப்பாட்ட போகிறாங்க. இப்போ அவங்க இது கட்ட போகிறாங்கல்ல, மண் இறக்கிட்டாங்க, மாங்காய் இறக்கிட்டாங்க, சிமெண்ட் இறக்கிட்டாங்க, கம்பி இறக்கிட்டாங்க, ஜல்லி இறக்கிட்டாங்கலாம் சொன்னாங்கல்ல, அதை பூரா இப்போ நிப்பாட்ட போகிறாங்க. டிகே சிவகுமார் நிப்பாட்ட போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நீர்வளத்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் பாருங்க. நீங்கள் ஜனநாயகன் பட வெளியீட்டை நீங்கள் படுபயங்கரமாக கொண்டாடணும், நீங்கள் தமிழ்நாடே வேக்கும் அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ, இது என்னடா இது, தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய படம் ஒரு சிஎம் முதல்வராக இருக்கார், அவருடைய படம் கடைசி படமாக இருக்குது. இந்த படத்தை சிஎம் கொண்டாடுறதுக்காக இவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த கட்சிக்காரங்க. அப்படி இருக்கும் பொழுது
இவ்வளோ தீவிரம் கொண்டாடுறாங்க. அப்போ இருக்கும்போது நம்ம அணையை கட்டினா நம்மளை பதவி விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது? டிகே சிவகுமார் இப்போ பயப்படுறாரு. இப்போ டிவிகே சிவகுமார் பயப்படுறாரு. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து தண்ணி திறந்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எவ்வளோ டிஎம்சி கேட்குறீங்களோ அந்த தண்ணியெல்லாம் திறந்து விடுறேன்னு சொல்லிட்டாப்புலன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த படத்தை பார்த்து பயந்துட்டாருங்க அவர். படத்தில் இப்போ என்ன விஜய் என்ன இப்போ சொன்னப்பார், நான் வந்துடுவேன்னாரு, வந்துட்டார். நான் வந்து அடுத்த நிமிஷமே, நான் வந்து அடுத்த செகண்டு ஜாதவஜனா சொன்னார், நம்ம ஆட்சி அமைஞ்சு அடுத்த செகண்டு உங்களை எல்லாம் நாங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவோம், வேலையை வந்து நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த நர்ஸு அம்மாலாம் போராடுறாங்கல்ல, நர்ஸு வேலைக்கு போராடுறாங்கல்ல, அப்போ சொன்னார். இப்போ கையெழுத்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ சிஎம் ஃபைலுக்கு டேபிளுக்கு போயிடுச்சு ஃபைலு. நீ சும்மா போடா. இப்போ இவனை வெளியே போக சொல்லுங்க முதல்ல. இப்போ 60 நாள் ஆச்சு 70 நாள் ஆச்சு, அதெல்லாம் அவன் நோண்ட சொன்னாங்களா, அவன் கேட்க சொன்னாங்களா? போடு வர்றா, கையெழுத்து போட நேரம் இருக்க வேணாமா? காலை 8:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு வராரு. போங்க, நான் மக்கள்கிட்ட பேசியிருந்தேன். காலை 8:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு வராரு, நைட்டு 5:30 தான் போகிறாரு. எத்தனை ஃபைலடா கையெழுத்து போடுவார்? இப்போ தான் இன்றைக்கி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபைலை. நர்ஸுக்கு பர்மனெண்ட் ஜாப்பு கொடுக்குறத பற்றி, பர்மனெண்ட் பண்ணுறத பற்றி இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கையெழுத்து போட்டுருவார், அநேகமாக சாயங்காலத்துக்குள்ளே போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 7:30 மணிக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம், அதுக்குள்ளே போட்டிருக்கணும். அப்படி இன்றைக்கி போட தவறினால், வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போட தவறினால், நாளைக்கு சனிக்கிழமை காலையில் கையெழுத்து தான். சனி ஞாயிறு லீவுங்கிற பாருங்க, இவனை என்னங்க பண்ணுறது? போட சனி ஞாயிறு லீவுனா அவர் சிஎம் எப்போ வேணாலும் வருவார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணியோட வந்து கையெழுத்து போடுவார். திங்கக்கிழமை காலையில் இந்த இந்த இது வந்து இந்த உத்தரவு அமலுக்கு வருது, நர்ஸெல்லாம் பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்குது. அதனால் வந்து இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க. ஜனநாயகன் படத்தை அபிஜித் தீப்கேவா அவர் பார்த்துருக்காரு. அதாங்க நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொப்ரேட்டரு, அதான் அவர் இப்போ போராடுறாருல, அபிஜித் தீப்கே அவர் பேர். அவர் பார்த்துட்டு நேற்றுக்கு மிரண்டு போயிட்டாங்க. கேப்பில் அந்த கேப்பில் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போதான், அது என்னமோ தியேட்டரில் எல்லா தியேட்டர்லேயும் பயங்கரமாக போகுதான், எல்லா தியேட்டர்லேயும் வெளியே நின்றுக்கிட்டு பார்க்குறாங்களாம். தியேட்டருக்கு வெளியே கதவு திறந்து வச்சுட்டு வெளியே நின்று பார்க்குறாங்களாம். அதனால் ஏசி இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருது. அது ரெண்டாவது, கூட்டம் வேறு அளவுக்கு அதிகமாக இருக்குது. எல்லா ஷோவும் ஃபுல்லாகிருதான். 10,000 கோடி ரூபா வசூல் பண்ணிருச்சான். அந்த படத்தை பார்த்துட்டு பிரதமர் மோடி பார்த்துட்டு பயப்படுறதுக்குள்ளார நம்ம பார்த்துடணும் அப்படின்னு கேப்பில் வந்து பார்த்துருக்காரு அபிஜய் தீப்கே. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டாராம். அப்படியே அப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு தெம்பு தைரியம் வந்துருச்சான். இப்போ அவருக்கு எப்படின்னா, அந்த படத்தை பார்த்த உடனேயே அபிஜய் தீப்கே, நம்ம இத்தனை நாள் போராடினதெல்லாம் வேஸ்ட்ரா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பற்றியா, அந்த ரிலீஸ் ஆன உடனே பிரதமர் மோடி இப்போ நீட்டை பேன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவார் போல், நம்ம போராட்டமெல்லாம் வீணாக போயிடும் போல் அப்படின்னு அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காராம். இப்போ யார்? அபிஜித் தீப்கே தான். அப்போ இப்போ பாராளுமன்றம் முற்றுக, தடியடி, கண்ணீர் போக வேண்டிய வீச்சு, இதெல்லாம் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து அதெல்லாம் வந்து இப்போ என்ன சப்புன்னு போயிடுச்சா அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரியா, அவருடைய சிந்தனையெல்லாம் ஒரு மாதிரியா பேண்ட் ஆகிடுச்சான். அபிஜித் தீப்கே அந்த குரூப்பு செய்தி தொடர்பாளர், போக்குவரத்துன்னு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அந்த முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அவங்கெல்லாம் இப்போ அல்லு இல்லாமல் இருக்காங்க போல் இருக்குது. இது பார்த்தாலும் ராகுல் காந்தி வேற, அவருக்கு வேற அல்லு இல்லை. என்னடா இவங்க நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறோன்னா இவங்க வேற வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அது வேற வந்து போராடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம கூட்டணியில் இருக்கிற விஜய் வந்து ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி அதை வந்து ஓகோன்னு அது 300-400 நாளைக்கு ஓடும் போல் இருக்குது, 10,000 கோடி ரூபா வசூல் பண்ணிடும் போல் இருக்குது. மோடி வந்து பயந்து போய் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், எங்கடா பிரதமர் பதவிக்கு போட்டிக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க மிஸ்டர் விஜய், உங்களுக்கு நீட்டு தானே, நாங்கள் விலக்கு கொடுத்துட்றோம், அவங்க நீட்டே இல்லை இந்தியாவில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் பேசுவார் போல இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி பயப்படுறாராம். இன்னும் பிரதமர் மோடி அந்த படத்தை பார்க்கல, டைம் கிடைக்கல அவருக்கு. அவர் சிங்கப்பூர் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு இருக்காரா, வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கவும் அவருக்கு வந்து டைம் கிடைக்கல. டைம் பார்த்தாருன்னா அடுத்த செகண்டே உடனே ஒரு வீடியோ தான் போடுவார். எப்படி போடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோ போடுவாருன்னு எப்படி போடுவாருன்னா, அவர் இதை விட சூப்பராக கூட போடுவார் போல் இருக்குது.
எப்படின்னா, நான் ஜனநாயகத்தை பார்த்து உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். நீங்க இந்த மாரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு இனிமேலு நீங்க எங்க மேல கோவப்பட்றாதீங்க. நாங்க நீட்ட வந்து பேன் பண்ணிடுறோம். மொத்தமாவே பேன் பண்ணிடுறோம். உங்களால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய ஜனநாயகன் படத்தை பார்த்ததிலிருந்து, இந்தியாவு முழுமைக்கும் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீட் இல்லன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அமைச்சரவை குழு ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் பேப்பர. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானே திருப்பி என்கிட்ட கையெழுத்துக்கு வரும். போட்டு அனுப்பிச்சு பாஸ் பண்ணி முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். யாரு? பிரதமர் மோடி. மூட்டு போடா, நீ நம்புனா நம்பாடி போடா. எனக்கு தகவல் வருதுடா. உனக்கு வரலன்னா நீ சொல்லிட்டு பொழுதுனையும் தூங்குனா உனக்கு என்ன தெரியும்? அவங்க கிடக்குறாங்க அவன். அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அதையும் சொல்லிடுறேன், கேட்டு போயிருங்க. விவசாயிகள் போராட்டம் இருக்குல்ல, இப்போ விவசாயிகள் வந்து பஞ்சாப், காஷ்மீர், அந்த இது பஞ்சாபா, சிந்து, இப்போ பஞ்சாப் விவசாயிகள் தான். பஞ்சாப், ஹரியானா, அந்த விவசாயிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வர போகிறதாக ஒரு பேச்சு அடிபடுது. படம் பார்க்கலங்க, ஜனநாயகன் படத்தை பார்க்கல. ஜனநாயகன் படத்தை அங்கே பார்த்துட்டாங்க அவங்க. அதில் பாதி விவசாயிகள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்துட்டாங்களாம். 1.25 கோடி பேர், 1.5 கோடி பேர்த்துக்கு மேலே பார்த்தாங்கல்ல. அதில் பஞ்சாப் விவசாயிகளும் ஹரியானா விவசாயிகளும் அடக்கம். அதை பார்த்துட்டு அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு திடீர்னு சிஎம் ஆனாலும் வந்து பார்க்க முடியாமல் இருக்கார். இப்போ படம் ஓப்பனாக வந்து தேட்டரில் வந்து ஓடுது. படம் பிச்சுக்கிட்டு தலைகீழ பிச்சுக்கிட்டு போனோன்னா அவங்க பயந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்துருச்சு அவங்கள. ஆஹா, நம்ம பிரச்சனையும் சேர்ந்து திந்துணும்டா. என்னடா காவேரியில் மேகதாதுக்கு அணை கட்டுறதை நிப்பாட்டலாமான்னு பேசிக்கிறாங்க. இங்கே நீட்டை பேன் பண்ணிடலாமான்னு பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறாங்க. இங்கே நம்ம விவசாயிகள் பிரச்சனையை கூட தீர்த்து வச்சிருவார் போல இருக்குது நம்ம விஜய். நம்ம நேராக போய் ஒரு தடவை ஒரு மனு மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நேராக போய் பார்த்து மனு மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிரச்சனையும் பிரதமர்கிட்ட ஒரு ஃபோன் தான், ஒரே ஒரு ஃபோன் கால் தான். நான் மிஸ்டர் பிரதமர், அப்படியா, நம்ம விவசாயிகள்லாம் ஏன் பொறுமைப்படுத்துறீங்க? அது ஏன்னா இப்போ வந்து ஆன்லைனில் தான் பார்த்துருக்காங்க பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள்லாம். ஜனநாயகன் பெட்டியை வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். அப்போ நீங்கள் வந்து பேன் பண்ணல அப்படின்னா ஜனநாயகன் பெட்டியை ஹரியானாவுக்கும் இதுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். எதுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன்? பஞ்சாபுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அப்புறம் அங்கே மக்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் அவ்வளோதான் அம்பேல். எப்படி உங்களுக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ அவர் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காராம். அவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அதனால் இப்படி இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் சரியாக தீர்ந்து போகுது. இப்போ நர்ஸு பிரச்சனைகள் தீரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேகதாது பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த இது என்னது நீட்டு பிரச்சனை, அதுவும் தீர்ந்துடும். இந்த விவசாயிகளினுடைய பிரச்சனை அதுவும் தீர்ந்துடும். அந்த விவசாயிகளோட பிரச்சனை என்னன்னு கேட்குறீங்களா? அதை தெளிவாக அவனுக்கு தெரியும். ஆனால் நம்மளே கேட்குறான். இப்போ என்னன்னா 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டாங்கல்ல. 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்குது நம்ம ஒன்றிய பிஜேபி அரசு. எப்படி 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் இவங்க வாங்கிக்கணும். என்ன பொருள்? விவசாய பொருள், அக்ரிகல்ச்சர் திங்ஸ் மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 45 லட்சம் கோடி ரூபாயில் அக்ரிகல்ச்சர் திங்ஸும் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு வேளை தப்பாக இருந்தால் கூட நான் முழுமையாக அதை படிக்கலை. ஆனால் 45 லட்சம் கோடி ரூபாங்கிறது கன்ஃபார்ம், அது ஓகே தான். அப்போ என்ன பண்ணுறது? அங்கேருந்து 45 லட்சம் கோடி ரூபாயில் இறக்கும் பொழுது நீங்கள் இறக்குறதுக்கு வந்து டேக்ஸு இல்லை, அமெரிக்காவுக்கு டேக்ஸ் இல்லை. இங்கேருந்து ஏதாவது ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அமெரிக்காவில் டேக்ஸ் கட்டணும். இங்கேருந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் இந்தியா டேக்ஸ் கட்டணும். அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி ஆச்சுன்னா அமெரிக்கா டேக்ஸு கட்டவும் முடியாது. அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாச்சு. இது ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒன்று. இந்தியாவினுடைய மதிப்பு மரியாதை உயரும். இந்தியாவினுடைய அந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா அங்கேருந்து 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு இப்போ பொருள் வரப்போகுதுல்ல. இப்போ அது வந்து சும்மா இறக்கி அதை வச்சுக்குவோம். ஆனால் இங்கே உற்பத்தி அதிகமாக போகுது. அங்கே இறக்குமதி பண்ணுறதுனால இங்கே உற்பத்தி அதிகமாகும். இந்தியா வளமாகும். இந்தியா பெரிய பெரிய நாடுகளோடு போட்டி போட்டு அப்புறம் அந்த இறக்குமதியை சேர்த்து அங்கே இறக்குறது, இங்கே உற்பத்தி ஆகிறதெல்லாம் சேர்த்து, அமெரிக்காவிலேருந்து இறங்குறது, இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆகிறதெல்லாம் சேர்த்து இலங்கை, பர்மா, ஜப்பான், நெதர்லாந்து, தாய்லாந்து,
சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, அமெரிக்கா தவிர பாக்கி எல்லா நாடுகளுக்கும் இங்கேருந்து அனுப்பும் இந்தியா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் நான். அமெரிக்காலேருந்து இறங்குது பார்த்தீங்களா, அந்த பொருள் 45 லட்சம் கோடி இறங்கலாம், அந்த பொருளை சேர்த்து இந்தியா வளமாக போகுது பார்த்தீங்களா, அது இறங்குறதுனால தான் இந்தியா வளமாக போகுது. அப்படி வளமாகும் போது உற்பத்தி பெருகும், பணம் அதிகரிக்கும், பணவீக்கம் குறைஞ்சிரும், டாலருக்கு நிகரான டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும்னா அப்படி இல்லை, நீங்கள் அப்படி நினச்சக்கூடாது. இப்போ 90 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40 ரூபாய்க்கு வந்துடும். அந்த 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு சாமான் இங்கே வந்துச்சுன்னா 90 ரூபாயில் இருக்கிற டாலரினுடைய மதிப்பு நம்ம காசுக்கு 40 ரூபாய்க்கு வந்துடும். 40 to 45, அதுக்கு மேலே போகாது. ஏன்னா அவ்வளவு வளம் இந்தியாவில் பெருகும் இந்த இறக்குமதியினால். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நெதர்லாந்து, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, பர்மா, இந்தோனேசியா, பக்கத்தில் இருக்கிற என்னது நேபாளம், இந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி படு பயங்கரமாக ஏற்றுமதி எல்லாம் குறைந்த விலையில். நமக்கு வியாபாரம் பெருகும், அப்படியே கொட்டும் நம்மக்கிட்ட காசு, அப்படியே பாலாரும் தேனாரும் கரை புரண்டு ஓடும். நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதுதான் இந்த பிரச்சனை விவசாயிகள் போராடுறாங்க. அதில் என்ன விளக்கன்னு தெரியாமே விவசாயிகள் போராடுறாங்க. ஏற்கனவே 3 விவசாய சட்டங்களை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த விளக்கமே இன்னும் விவசாயிகளுக்கு தெரியல. சரியான ஒரு பொருளாதார நிபுணர் மோடி மாதிரி நம்ம யார் அவர், அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் மாதிரி படுபயங்கரமான, அதாவது இவங்க 2 பேரும் எப்படி அப்படின்னா, நம்ம இருக்கார் பாருங்கள், நம்ம மன்மோகன் சிங், அவர் ஒரு பொருளாதார மேதன்னு புருடா விட்டுட்டு தெரிஞ்சாங்க. அவரை விட மாண்புமிகு மன்மோகன் சிங்கை விட அதிகமான மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் போட்ட கணக்கு என்றைக்குமே தப்பினதே இல்லை. இந்தியாவுடைய டாலரினுடைய மதிப்பை நாங்கள் குறைப்போம், இந்தியாவினுடைய மதிப்பை, டாலருக்கு நிகரான மதிப்பை ஏற்றுவோம் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. அப்படி நின்னாலும் 90 ரூபாய்க்கு வந்துருச்சு, ஆனால் திருப்பி 40 ரூபாய்க்கு வந்துடும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்தியாவில் நீங்களாம் நம்பணும், நீங்கள் நம்பாமல் இருக்கக்கூடாது. அது ஒன்று. அப்போ இந்த ஜனநாயகன் ஒத்த படத்தினால எவ்வளவு பிரச்சனைகளும் சரியாயிரும். நீங்கள் பறக்காமல் பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்தினால இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லோக்கலில் இருக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சுபிட்சமாயிரும். ஆமாம், இன்னொரு விஷயம், அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு சும்மா வந்துடக்கூடாது, வெளியே அழுவணும். அழுதாதான் அந்த படத்தில் எவ்வளோ உணர்ச்சி மயமாக இருக்குது, எவ்வளோ உணர்ச்சி பொங்குது, எவ்வளோ உணர்ச்சிகரமான சீன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அதை வீடியோ எடுத்து நீங்கள் வெளியில் பரப்பணும். ஜனநாயகன் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே தாரையாக கண்ணீர் விடணும். அதை உங்கள் நண்பரை யாரையாவது, குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் விட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை நெட்டில் பகிருங்க. அப்போ தான் ஜனநாயகன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நன்றி, வணக்கம்.